தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ரயில் நிலையத்தில் இளைஞர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். சங்கரன்கோவில் ரயில் நிலையத்தில் ரயில் ஏற முயன்ற இளைஞரை நேற்று இரவு வெட்டிய சம்பவத்தில் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையானது காதல் விவகாரத்தில் கொலை முயற்சி நடந்திருக்கலாமோ என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சங்கரன்கோவில் அருகே உள்ள வாசுதேவநல்லூர் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ். இவர் நேற்று சென்னை செல்ல சங்கரன்கோவில் ரயில் நிலையத்துக்கு இரவு வந்துள்ளார். ரயில் நிலையத்திற்கு புதிய ரயிலில் வந்தவுடன் புதிய ரயிலில் ஏற முற்பட்ட போது மறைந்திருந்த கண்ணன் என்ற இளைஞர் அரிவாளால் செல்வராஜை தலை, முகம், கை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெட்டிவிட்டு அருகில் இருந்த முட்புதர் வழியாக தப்பி ஓடிவிட்டார். படிச்சு முடிச்சிட்டு வேலையே இல்லைன்னு இனி கவலைப்படாதீங்க. பிரதமரின் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் மூலமா நீங்களே பல பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த டிஎஸ்பி தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் ரயில்வே காவல்துறையினர் லத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த செல்வராஜை மீட்டு சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அரசு மருத்துவமனையில் செல்வராஜுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக நெல்ல அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டார். இதைத் தொடர்ந்து சங்கரன்கோவில் டிஎஸ்பி தலைமையிலான காவல்துறையினரும் ரயில்வே காவல்துறையினரும் தீவிர தேர்தல் வேட்டை நடத்தியதில் கண்ணன் என்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே கண்ணனுக்கும் செல்வராஜ் என்ற இளைஞருக்கும் காதல் விவகாரத்தில் முன் விரோதம் இருந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போது வெட்ட பயன்படுத்திய அரிவாளை கைது செய்யப்பட்ட இளைஞர் கண்ணனை அழைத்து வந்து முட்புதருக்குள் ரயில்வே காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். ரயில் நிலையத்தில் இளைஞரை மின் விரோதம் காரணமாக மற்றொரு இளைஞர் வெட்டிய சம்பவம் ரயில் பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தற்போது நெல்லை அரசு மருத்துவமனையில் வெட்டு காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் செல்வராஜ் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.